நாங்கள் இன்றைக்கு தரம் 6ல கணிதத்தில 17வது பாட அழகான திண்மங்கள் பற்றி படிக்க இருக்கிறோம். இந்த திண்மங்கள்ல நாங்கள் சதுரமுகி, கனவுரு, ஒழுங்கான நான்முகி ஆகிய திண்மங்களை உருவாக்குறது தொடர்பாக படிப்போம். உருவாக்கின இந்த திண்மங்களினுடைய பண்புகள் பற்றியும் இந்த பாடத்துல படிக்க இருக்கிறேன். அந்த வகையில முதலாவதாக திண்மங்கள் அப்படி என்றா என்ன, திண்ம பொருட்கள் அப்படி என்றா என்ன, அதாவது வெளியில ஒரு குறிப்பிட்ட இடத்தை பிடித்து கொள்வதும், வெளியில திண்ம பொருட்களை நீங்கள் வைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்தை பிடித்து கொள்ளும், அதே நேரம் ஒரு நிலையான வடிவத்தை கொண்டவையாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்தை பிடிக்கக்கூடிய திண்மங்கள் அப்படி என்றால் ஒரு வெளியில குறிப்பிட்ட இடத்தை பிடித்து கொள்வதும் ஒரு நிலையான வடிவத்தை கொண்டதுமான பொருட்களைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம், திண்ம பொருட்கள் அப்படி என்று சொல்றோம். இப்ப நீங்கள் அதே மாதிரி இந்த திண்மங்களை பற்றி பார்க்கும்போது திண்மங்களை பற்றி பார்க்கும்போது இந்த திண்மத்துக்கு ஒரு திண்மத்தை நாங்கள் எடுத்து கொண்டு பார்த்தோம்டா அதற்கு ஒரு மேற்பரப்பு காணப்படும். அதே போல இந்த ஒரு திண்மத்தினுடைய முகங்கள், உச்சிகள், விளிம்புகள் அப்படி என்றா என்னென்று நாங்கள் பார்க்கலாம். இப்ப முகங்கள் அப்படி என்றா என்ன, ஒரு திண்மத்தினுடைய முகம், முகம் என்னும் போது இப்ப பார்த்தீங்கன்னா உதாரணமாக முகம் என்னும் போது இப்ப நாங்கள் ஒரு இந்த ஒரு சின்ன ரேசர் ஒன்று எடுத்து பார்க்கிறோம். அதாவது இதை நாங்கள் திண்மம் என்று சொல்லலாம். அதாவது இதற்கு ஒரு வடிவம் இருக்கு, குறிப்பிட்ட ஒரு வடிவம் இருக்கு. இது வெளியில வைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்தை பிடித்து கொள்ளும். அப்ப இந்த திண்மத்தினுடைய முகங்கள் அப்படி என்றா என்ன, இந்த முகங்கள் அப்படி என்றா மேற்பரப்பு, மேல பாருங்குவதுல தட்டையான ஒரு மேற்பரப்பு காணப்படுது. இந்த தட்டையான மேற்பரப்பை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா முகங்கள் என்று சொல்லுவோம். நீங்கள் காணக்கூடிய திண்மங்களின் இந்த மேற்பரப்புகளுக்கு பெயர் தான் முகங்கள். நீங்கள் உதாரணமாக செங்கல்ல பார்த்திருப்பீங்க. அதே நேரம் இந்த தாயக்கட்டையை பார்த்திருப்பீங்க. இந்த 3 பொருட்களையும் பாருங்கோ. இந்த 3 பொருட்களினுடைய இந்த மேற்பரப்பு, மேல நாங்கள் பார்க்கும் மேற்பரப்பு இப்படி மேற்பக்கமாக பார்க்கும் பொழுது இந்த மேற்பரப்பை தான் நாங்கள் என்ன பெயர் சொல்றோம், முகங்கள். அப்ப இந்த மாவுளினுடைய மேற்பரப்பு என்ன மாதிரி இருக்குது, இது வளைந்த மேற்பரப்பு. இதனுடைய மேற்பரப்பு தட்டையாக இல்லை, உருண்டையா இருக்குது.
வளைந்த மேற்பரப்பு இதுல காணப்படுது. ஆனா இந்த ரெண்டு பொருட்கள்லையும் தட்டையான மேற்பரப்பை நாங்கள் அவதானிக்கிறோம். அப்போ ஒரு முகம் அப்படி என்றா என்ன, திண்மங்கள்ல காணக்கூடிய இந்த தட்டையான மேற்பரப்புகளை தான் நாங்கள் முகம் என்று சொல்றோம். ஒரு திண்மத்தில இருக்கக்கூடிய தட்டையான மேற்பரப்பு, வளைந்த மேற்பரப்பை நாங்கள் முகம் என்று சொல்ல மாட்டோம். தட்டையான மேற்பரப்பைத்தான் நாங்கள் முகங்கள் என்கிறோம். அதே போல விளிம்புகள், விளிம்பண்டா என்னது? விளிம்புகள் திண்மம் ஒன்றின் மேற்பரப்புகள் சந்திக்கும் எல்லையை நாங்கள் விளிம்பண்டு சொல்றோம். திண்மம் ஒன்றினுடைய மேற்பரப்புகள் சந்திக்கும் எல்லை. திண்மம் ஒன்றின் இரண்டு மேற்பரப்புகள் சந்திக்கும் எல்லை விளிம்பு எனப்படும். இந்த பொருளை பாருங்கோ. இதுல இந்த தட்டையான மேற்பரப்பை நாங்கள் முகங்கள் என்று சொல்றோம். இது ஒரு தாயக்கட்டை. இந்த தாயக்கட்டையில தட்டையான, நீங்கள் இப்படி மேற்பக்கமாக பார்க்கும்போது தட்டையான மேற்பரப்பு காணப்படுது. இந்த தட்டையான மேற்பரப்பை நாங்கள் முகங்கள் என்று சொல்றோம். விளிம்பண்டா இந்த திண்மத்துல இருக்கக்கூடிய இரண்டு மேற்பரப்புகள் சந்திக்கக்கூடிய எல்லை. இந்த ரெண்டு மேற்பரப்புகள் சந்திக்கக்கூடிய இந்த பகுதியை தான் நாங்கள் என்ன சொல்றோம்? விளிம்புன்னு சொல்றோம். நாங்கள் ஒரு சதுரமுகியினுடைய மாதிரியை அமைத்து பார்க்கும்போது பார்க்கலாம், முகமண்டா என்ன, விளிம்பண்டா என்ன, உச்சி அண்டா என்ன என்பதை நாங்கள் இந்த மாதிரியை வச்சு கொண்டு பார்க்கலாம். இப்ப தெரிஞ்சு கொள்ளுவோம். திண்மம் ஒன்றின் இரண்டு மேற்பரப்புகள் சந்திக்கும் எல்லை விளிம்பு எனப்படுகிறது. உச்சி, அடுத்ததாக உச்சிகள், முகங்கள், விளிம்புகள், உச்சி. உச்சிகள் அப்படி என்றா என்ன? உச்சி என்றா மூன்று அல்லது மூன்றிற்கு மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கக்கூடிய புள்ளி. மூன்று அல்லது மூன்றுக்கு மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கக்கூடிய புள்ளியைத்தான் நாங்கள் உச்சி என்கிறோம். அது நாங்கள் சதுரமுகி ஒன்றினுடைய மாதிரி எடுத்து பார்க்கும்போது இந்த மூன்றையும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். மூன்று அல்லது மூன்றிற்கு மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கும் புள்ளி. சந்திக்கும் புள்ளியை நாங்கள் உச்சி என்கிறோம். முகமண்டா ஒரு திண்மத்துல இருக்கக்கூடிய தட்டையான மேற்பரப்பு முகம் எனப்படுகிறது. விளிம்பண்டா திண்மம் ஒன்றின் இரண்டு மேற்பரப்புகள், அந்த தட்டையான மேற்பரப்புகள். வளைந்த மேற்பரப்பை நாங்கள் முகம் என்று சொல்ல மாட்டோம். தட்டையான மேற்பரப்புகள் சந்திக்கக்கூடிய எல்லை விளிம்பு எனப்படுகிறது. இந்த விளிம்புகள் சந்திக்கக்கூடிய இடம்தான் உச்சிகள் எனப்படுகிறது. உச்சி என்றால் மூன்று அல்லது மூன்றுக்கு மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்க வேணும். மூன்று அல்லது மூன்றிற்கு மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கக்கூடிய புள்ளி. உச்சி என்றா ஒரு புள்ளியாத்தான் இருக்கு, ஆனா விளிம்பண்டா ஒரு எல்லையாக இருக்கும். மூன்று அல்லது மூன்றிற்கு மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கும் புள்ளி. நாங்கள் முகங்கள், விளிம்புகள், உச்சிகள் அப்படி என்றா என்னென்று பார்த்த நாங்கள். இனி ஒரு சதுரமுகியினுடைய முகங்கள், விளிம்புகள், உச்சிகள் எப்படி இருக்கும், எத்தனை இருக்கும்? முகங்கள் அண்டா, விளிம்பண்டா
எந்த இடத்துல இருக்கிறத நாங்கள் விளிம்பு சொல்லுவோம் என்பது தொடர்பாக பார்க்க போறோம். முதலாவதாக நாங்கள் பார்க்கிறது சதுரமுகி. சதுரமுகியை பற்றி படிக்க போறோம். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இந்த பாடத்துல. பாடம் ஈஸியானதாக இருக்கும். 3 திண்மங்களை பற்றி நாங்கள் இங்க படிக்க போறோம். சதுரமுகி, கனவுரு, நான்முகி. சதுரமுகி அப்படி என்றா என்ன? அதாவது எல்லா முகங்களும் சதுர வடிவமானவையாக இருக்கக்கூடிய ஒரு திண்மத்தை தான் நாங்கள் என்ன சொல்றோம்? சதுரமுகி. நீங்கள் ஒரு தாயக்கட்டை ஒன்று எடுத்து பாருங்க. தாயக்கட்டை உதாரணமாக நாங்கள் தாயக்கட்டையை சொல்லலாம். தாயக்கட்டை நாங்கள் விளையாடும் போது தாயக்கட்டையை உருட்டி போடுவோம். அப்ப எங்களுக்கு நாங்கள் அந்த பக்கங்கள்ல குறிச்சிருப்போம். 1 2 3 4 5 6 தாயக்கட்டை எடுத்து பார்க்கும்போது 6 பக்கங்கள் இருக்கும். நாங்கள் இலக்கமிட்டு இருப்போம். 1 2 3 4 5 6. நீங்கள் இதுவும் ஒரு தாயக்கட்டை தான். இந்த தாயக்கட்டையை பாருங்க. 1 2 3 4 5 6 வரையான இலக்கமிடப்பட்டிருக்கும் இந்த தாயக்கட்டை. இந்த தாயக்கட்டையை நாங்கள் சதுரமுகிக்கு உதாரணமாக சொல்லலாம். இந்த தாயக்கட்டையில இருக்கக்கூடிய 6 முகங்களும் சதுர வடிவான முகங்களாக இருக்கும். அவ்வாறு ஒரு இதுல எல்லா முகங்களும் சதுர வடிவமான முகங்களை கொண்ட ஒரு திண்மத்தை தான் நாங்கள் என்ன சொல்றோம்? சதுரமுகி. ஒரு சதுரமுகியினுடைய ஒரு தாயக்கட்டையினுடைய மேற்பரப்பை பார்க்கும்போது அந்த மேற்பரப்பு எல்லாமே தட்டையான மேற்பரப்பாக இருக்கும். அதனுடைய எல்லா முகங்களும் சதுர வடிவமானவையாக இருக்கும். இவ்வாறு எல்லா முகங்களும் சதுர வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு திண்மத்தை தான் நாங்கள் என்ன சொல்றோம்? சதுரமுகி என்று சொல்லுறோம். சதுரமுகியை பற்றி படிக்கும்போது முதலாவதாக நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு சதுரமுகியை அமைப்போம். நாங்கள் இங்க செய்ய வேண்டியது ஒரு சதுரமுகியினுடைய மாதிரியை ஒன்றை அமைச்சு அதுல எத்தனை முகங்கள் இருக்குது, எத்தனை உச்சிகள் இருக்குது, எத்தனை விளிம்புகள் இருக்குதுன்னு பார்ப்போம். சதுரமுகியினுடைய மாதிரி நீங்கள் என்னென்ன அமைப்பீங்க? நீங்கள் அமைச்சு பார்க்கலாம். உங்களுடைய ஒரு பிரிஸ்டில் போட் ஒன்று எடுத்துட்டு அந்த பிரிசில் போட்டுல நாங்கள் 6 சதுரங்களை வரைவோம். 6 முகங்கள் இருக்கும். சதுரமுகிக்கு 6 முகங்களும் சதுர வடிவமானவையாக இருக்கும். நாங்கள் 6 முகங்களை வரைவோம். ஒரே மாதிரியான நீங்கள் அளந்து கீறுவீங்க. எல்லா ஒரு பக்கத்தின் நீளம் 5 சென்டிமீட்டர் எல்லா பக்கத்தின் நீளமும் 5 சென்டிமீட்டராகத்தான் இருக்கும். அளந்து 6 முகங்கள் இருக்கிற மாதிரி பிரிசில் போர்ட்ல இப்படி ஒரு உருவ கீறுவீங்க. 6 சதுரங்களை கீறுவீங்க. 6 சதுரங்களை நாங்கள் கீறுவோம். 6 சதுரங்களும் ஒரே அளவை உடையதாக இருக்க வேணும். ஏனென்றா இதுல 6 முகம் இருக்க வேணும். ஒரு சதுரமுகியில 6 முகமும் ஒரே வடிவத்தை கொண்டவையா, ஒரே அளவு சதுரமானதாக இருக்க வேணும். சதுரம் என்றால் ஒரே நீளத்தை கொண்டதாக இருக்க வேணும். அனைத்து பக்கங்களின் நீளங்களும் சமனாக இருக்க வேணும். இப்படி ஒரு பிரிசில் போர்ட்ல இப்படி ஒரு 6 கட்டங்களை வரைந்து நாங்கள் என்ன செய்வோம்னா ஒட்டுறதுக்கு கொஞ்சம் ஒரு ஒட்டுற பகுதி ஒன்றை கீறுவோம். சதுரமுகி நீங்கள் செய்யும் போது அதை மடிச்சு விட்டு மேலால ஒட்டுறதுக்காக இப்படி ஒட்டும் பகுதிகளையும் இதிலேயே கீறுவோம். ஒட்டுற பகுதிகள் இந்த பக்கத்தை நாங்கள் ஒட்டுற பகுதியை நீங்கள் உள்ள மடிச்சு ஒட்டி விட்டா சரி.
இவ்வாறு 6 சதுரங்களை வரைந்து இதுல ஒட்டக்கூடிய பகுதிகளாக 1 2 3 4 5 6 பகுதிகளை மேலதிகமாக ஒட்டக்கூடிய பகுதிகளாக நாங்கள் வரைஞ்சிருக்கிறோம். வரைஞ்சி இந்த பிரிசில் போர்டில் இந்த உருவை வரைஞ்சி இதை வெட்டி எடுத்து இவற்றை மடிக்கும் பொழுது ஒவ்வொன்றையும் மடிக்கணும். ஒவ்வொரு பக்கத்தையும் இந்த சதுரம் அடியில் இருக்க வேணும், உடனடியாக மற்றதை மடிக்க வேணும். மடித்து ஒவ்வொரு சதுரத்தையும் மடித்து நீங்கள் ஒரு சதுரமுகியை உருவாக்கி கொள்ளலாம். இந்த உருவை பயன்படுத்தி ஒரு பிரிசில் போர்ட்ல இந்த உருவை கீறி அதை மடித்து ஒட்டும் பொழுது ஒரு சதுரமுகியினுடைய மாதிரியை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அந்த சதுரமுகியினுடைய மாதிரி உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிற இந்த வலைக்கு, அதாவது உருவாக காரணமாக இருக்கிற இந்த மாதிரிக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்டா சதுரமுகியின் வலையுரு. ஒரு சதுரமுகியினுடைய மாதிரியை ஆக்குவதற்கு தேவையான அந்த உருவை என்ன சொல்லுவோம்? சதுரமுகியினுடைய வலையுரு. வலையுருவாண்டா நீங்கள் அந்த ஒட்டும் பகுதியை கீற தேவையில்லை. செய்யறண்டா ஒட்டும் பகுதி கீறி இருக்க வேணும். வலையுருவண்டா ஒட்டும் பகுதி கீறாம இருக்கும் போது ஒட்டும் பகுதியை கீற தேவையில்லை. வலையுருவை வரைந்து காட்டுக அப்படி என்றால் சதுரமுகி ஒன்றின் மாதிரி அமைப்பதற்கான வலையுருவை வரைந்து காட்டுகின்ற 6 ஒரே அளவிலான இவ்வாறு வேறு விதமாக நாங்கள் கீறலாம். இது ஒரு முறை. இவ்வாறு 6 ஒரே அளவிலான சதுரங்களை இந்த முறையிலேயோ இன்னும் நீங்கள் சதுரமுகி ஆக்க தேவையான பல முறைகள் இருக்கு 6 சதுரங்களை பயன்படுத்தி. அப்ப இந்த வலையத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? சதுரமுகியின் வலையுரு என்று சொல்லுவோம். சதுரமுகியினுடைய மாதிரி உருவாக்குவதற்கு தேவையான வலையுருவை வரைந்து காட்டுகாண்ட நீங்கள் இப்படி வரைந்து காட்டுவீங்க. அப்ப நாங்கள் இந்த மாதிரியை பயன்படுத்தி இந்த மாதிரியை நீங்கள் பயன்படுத்தும் போது இப்படி ஒரு சதுரமுகியை நாங்கள் உருவாக்க முடியும். பிரிசில் போட்டண்டா கொஞ்சம் உங்களுக்கு திக்கா இருக்கும், நிறைய நாள் நீங்கள் வச்சிருக்கலாம். பாருங்க, இதுலயும் 6 சதுரங்களும் இப்படி மடிக்கணும். 6 இப்படி நாங்கள் சதுரங்களை கீறி இருக்கிறோம். எல்லாத்தையும் மடிக்க வேணும். எல்லாத்தையும் மடிக்கும் போது இவ்வாறு ஒரு சதுரமுகியினுடைய மாதிரியை நாங்கள் உருவாக்க முடியும். அப்ப சதுரமுகியினுடைய மாதிரி, இந்த மாதிரியை உருவாக்க தேவையான இந்த உருவுக்கு என்ன பெயர் சொல்லுவோம்? வலையுரு. சதுரமுகியினுடைய வலையுரு என்று சொல்லுவோம். சதுரமுகியின் வலையுரு. நாங்கள் உருவாக்கின இந்த சதுரமுகியினுடைய மாதிரியின் பண்புகளை பற்றி சொல்ல போறோம். ஒரு சதுரமுகி எப்படி இருக்கும்? ஒரு சதுரமுகிக்கு எத்தனை முகங்கள் இருக்கும், எத்தனை உச்சிகள் இருக்கும், எத்தனை விளிம்புகள் இருக்கும்? முகங்கள், உச்சிகள், விளிம்புகள் இந்த எண்ணிக்கையை சொல்றதுதான் அந்த சதுரமுகியினுடைய பண்புகள். சதுரமுகி ஒன்றின் பண்புகள். ஒரு சதுரமுகி எப்படி இருக்கும்? சதுரமுகி ஒன்றின் பண்புகள். அப்ப பாருங்க, நாங்கள் முகங்கள், உச்சிகள், விளிம்புகள் என்று பார்த்த நாங்கள் இப்ப நாங்கள் இந்த சதுரமுகியினுடைய இந்த மாதிரியை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த முகங்களை தொட்டு பார்க்கலாம். முகமண்டா என்ன? முகமண்டா அப்படி இருக்க வேணும், மேற்பரப்பில இருக்கக்கூடிய அந்த மேல பார்க்கும்போது இருக்கக்கூடிய தட்டையான மேற்பரப்பு. தட்டையான மேற்பரப்புக்கு தான் என்ன பெயர்? முகங்கள். பாருங்கோ, ஒரு முகம், தட்டையான மேற்ப ஒரு முகம், 2 முகம் இப்படி வச்சு கொண்டு பார்ப்போம். ஒரு முகம், இதுக்கு அடியில இன்னொரு முகம், 1 2 அடியில. அடுத்தது இந்த பக்கம் 2 பார்ப்போம், 3 4. அடுத்து இந்த பக்கம் பார்ப்போம், 5 6. ஒரு சதுரமுகிக்கு 1 2 3 4, 1 2 3 4 5 6. 6 முகங்கள் இருக்குது. தட்டையான மேற்பரப்பை தான் நாங்கள் முகங்கள் என்று சொல்றோம். 6 முகங்கள் இருக்குது. பண்புகளினுடைய
பண்புகள்ல முதலாவதாக நாங்கள் எழுதலாம். சதுரமுகி 6 முகங்களை உடையது. 6 முகங்களை உடையது. 6 முகங்களும் என்ன வடிவமாக இருக்கும்? சதுர வடிவமானது. ஒவ்வொரு முகமும் சதுர வடிவமானது. ஒவ்வொரு முகமும் சதுர வடிவமானது. ஒரு சதுரமுகியில 6 முகங்கள் இருக்கும். ஒவ்வொரு முகமும் சதுர வடிவமானது. பாருங்க, தெரியும், சதுரமா இருக்கும். ஒரே அளவிலான சதுரமாக இருக்கும். இப்படி இருந்தால்தான் நாங்கள் சதுரமுகியினுடைய மாதிரியே அமைக்க முடியும். அடுத்தது இதனுடைய உச்சிகள் விளிம்புகள் பார்ப்போம். விளிம்புகள் அப்படி என்றால் என்ன? மேற்பரப்பு சந்திக்கக்கூடிய இடம். 2 மேற்பரப்புகள் பாருங்க, இந்த 2 மேற்பரப்புகளும் சந்திக்குது. இந்த மேற்பரப்பும் இந்த மேற்பரப்பு, இந்த 2 மேற்பரப்புகள் சந்திக்கிறது. இந்த 2 மேற்பரப்புகள் சந்திக்கும் போது உருவாகக்கூடிய இந்த எல்லையைத்தான் என்ன சொல்றோம்? விளிம்பு. இந்த மேற்பரப்பும் இந்த மேற்பரப்பும் சந்திக்கும் பொழுது உருவாகக்கூடிய இந்த எல்லைக்குத்தான் என்ன பெயர்? விளிம்பு. அப்ப விளிம்பு எண்ணுவோம். 1 இப்படி வச்சு கொண்டு வரணும். மேல பாருங்க, எத்தனை விளிம்பு தெரியுது? 1 2 3 4. மேல 4 விளிம்புகள். அப்படியே கீழே எடுப்போம். கீழ்பக்கம் 5 6 7 8. கீழே 4 விளிம்புகள், மேல 4 விளிம்புகள். இனி கீழே 4 மேல 4. சைட்டை பார்ப்போம். சைட்ல பாருங்க, 1 2 3 4. இங்க 4 சைட்ல 4. மொத்தமாக மேல 4 விளிம்புகள், கீழே 4 விளிம்புகள், சைட்ல 4 விளிம்புகளாக 12 விளிம்புகள் காணப்படும். மூன்றாவது பண்பாக 12 விளிம்புகளை உடையது. 12 விளிம்புகளை உடையது. 12 விளிம்புகளை உடையது. அடுத்ததாக விளிம்புகள் நீரான விளிம்புகள் என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளவும். நீரான விளிம்புகளாக இருக்கு. அடுத்தது உச்சிகளை பார்க்க போறோம். உச்சி என்றா என்ன? 3 அல்லது 3க்கு மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கக்கூடிய இடம். 3 அல்லது 3க்கு மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கக்கூடிய இடம். பாருங்க, 1 விளிம்பு, 2 விளிம்பு, 3 விளிம்பு. 1 விளிம்பு, 2 விளிம்பு, 3 விளிம்பு. 3 அல்லது 3க்கு மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கக்கூடிய புள்ளி. இதுல ஒரு புள்ளியா தெரியுது, ஒரு மூலை. 3 விளிம்புகள், 3 அல்லது 3க்கு மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கக்கூடிய புள்ளியைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? உச்சி. கவனிங்கள், இதுல மேற்பக்கமா பாக்குறோம். இத்தனை உச்சி இருக்குண்டு. ஒரு முகத்திலேயே நாங்கள் ஒரு முகத்தை வச்சுக்கொண்டு இத்தனை உச்சி சொல்லலாம். 1 இங்கே 3 சந்திக்குது, 2 3 4. மேல பார்த்தீங்கன்னா 1 2 3 4. 3 அல்லது 3க்கு மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கக்கூடிய புள்ளி, இதுதான் உச்சி. அப்போ 1 உச்சி, 2 உச்சி, 3 உச்சி, 4 உச்சி. இது ஒரு உச்சி, 4. மேல 4 உச்சி இருக்குது, கீழே 4. 1 2 3 4. இந்த சதுரமுகிக்கு மொத்தமாக எத்தனை உச்சிகள் இருக்குது? 8 உச்சிகள் இருக்குது. ஆகவே 4வது பண்பளவரம் 8 உச்சிகளை உடையது. 8 உச்சிகளை உடையது. ஆகவே பிள்ளைகள், நீங்கள் சதுரமுகியினுடைய மாதிரியை உருவாக்குறதுக்கு அப்படி ஒரு மாதிரியை உருவாக்கி அதனுடைய பண்புகளை நீங்கள் பார்க்கலாம். எத்தனை முகங்கள் இருக்குது, எத்தனை உச்சிகள் இருக்கு, எத்தனை விளிம்புகள் இருக்குன்னு பார்க்கலாம்.
ஒரு சதுரமுகிக்கு 6 முகங்கள் இருக்கும். 6 முகங்கள்ல எல்லா முகங்களுமே சதுர வடிவமானவை. எல்லா முகங்களும் ஒரே அளவாக இருக்கும். சதுரம் என்னும் போது ஒரே அளவாக இருக்கும். 6 முகங்கள் இருக்கும். ஒவ்வொரு முகமும் சதுர வடிவமானதாக இருக்கும். எல்லா முகங்களும் ஒரே அளவானதாக இருக்கும். 12 விளிம்புகள் இருக்கும். 8 உச்சிகள் இருக்கும். கேள்வி வரும். இப்படி கேள்வி வரும். ஒரு சதுரமுகியின் முகங்கள், உச்சிகள், விளிம்புகளின் எண்ணிக்கையை காண்க. நீங்கள் இது ஞாபகத்துல வச்சிருக்க வேணும். சதுரமுகிக்கு சதுரமுகி என்ற உடனே ஒரு தாயக்கட்டை நினைவில வர வேணும். தாயக்கட்டையினுடைய 6 முகங்களும் சதுர வடிவமானவை. அப்ப அது ஒரு சதுரமுகி வடிவமான ஒரு பொருள் ஆகும். சதுரமுகி வடிவமான திண்மத்திற்கு உதாரணம் என்ன? தாயக்கட்டை. அதனுடைய பண்புகள் என்னும் போது 6 முகங்கள் இருக்கும், 12 விளிம்புகள் இருக்கும், 8 உச்சிகள் இருக்கும். ஒவ்வொரு முகமும் சதுர வடிவமானதாக இருக்கும். இது முதலாவது திண்மம் பார்த்த நாங்கள் சதுரமுகி. நாங்கள் இந்த பாடத்துல 3 திண்மங்களை பற்றி படிக்க போறோம். 2வதாக நாங்கள் பார்க்கிற திண்மத்துக்கு பெயர் கனவுரு. கனவுரு அப்படி என்றா என்ன? கனவுரு என்றா இப்ப நீங்கள் இந்த செங்கல் பார்த்த நீங்க செங்கல் என்ன வடிவத்துல இருக்கும்? கனவுரு வடிவ பொருளுக்கு உதாரணமாக நாங்கள் செங்கலை சொல்லலாம். முதலாவதாக நாங்கள் ஒரு வளைவுரு, கனவுரு என்ற திண்மத்தை உருவாக்குவதற்கான ஒரு வளைவுருவ கூறுவோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிரிசில் போட்டில இவ்வாறு 2 கனவுண்டா 3 சோடி வித்தியாசமான முகங்கள் காணப்படும். இந்த முகமும் இந்த முகமும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரியும், இந்த முகமும் இந்த முகமும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரியும், இந்த 2 முகங்களும் ஒரே அளவில் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியும், எல்லாமே செவ்வக வடிவத்தில் இருக்கிற மாதிரி நாங்கள் ஒரு கனவுருவினுடைய ஒரு வலை உருவாக்கணும். ஒரு பிரிசல் போர்ட்ல இப்படி ஒரு உருவ வரைந்து நாங்கள் சதுரமுகிக்கு செய்த மாதிரியே மடித்து உருவாக்கும் பொழுது ஒரு கனவுருவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு கனவுரு வடிவ மாதிரியை பெற்றுக்கொள்ள முடியும். கனவுரு வடிவ மாதிரியை ஒரு கனவுருவை உருவாக்குவதற்கு கனவுரு வடிவ மாதிரியை உருவாக்குவதற்கு தேவையான வலை உருவை வரைக. அப்படி என்று நாங்கள் இந்த உருவை வரைந்து காட்டுவோம். நாங்கள் கனவுரு வடிவ மாதிரியே உருவாக்க வேணும் என்றால் அதுக்கு ஒட்டும் பகுதிகளை கீற வேணும். அப்படி மேலதிகமாக பென்சிலால நீங்கள் இதை கொள்ள வேணும். மடிச்சு ஒட்டி விட, அப்பதான் அந்த உரு அப்படி ஒட்டினபடி இருக்கும். ஒரு பிரிசல் போர்ட்ல இப்படி ஒரு உருவ வரைந்து ஒட்டும் பகுதிகளை கீறி வடிவாக ஒவ்வொரு பக்கத்திலையும் மடித்து உருவாக்கும் போது
நாங்கள் இப்படி ஒரு கனவுரு வடிவ மாதிரியை பெற்றுக்கொள்ள முடியும். கனவுரு வடிவ மாதிரியை உருவாக்குவதற்கு தேவையான வளையுருவை வரைந்து காட்டுக என்றால் நீங்கள் இந்த உருவை வரைந்து காட்டுவீங்க. வளையுருன்னு கேட்கும் போது இந்த ஒட்டும் பகுதிகளை வரையக்கூடாது. உருவாக்குறதுக்கு தேவையான உருவாக்கும் போது நாங்கள் இந்த ஒட்டும் பகுதிகளை கீறுவோம். ஏனென்றால் மடிச்சு விடுறதுக்கு மடிச்சு அப்பதான் நிற்கும். பிரிசில் போர்ட்ல நாங்கள் செய்யும் போது இப்படி சும்மா மடிச்சு விடையிலாது இப்படி மடிச்சு கொண்டு வந்து உள்ள விட்டு ஒட்டணும். அப்பதான் இப்படி கனவுருவை உருவாக்க முடியும். நாங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கனவுரு வடிவ மாதிரியின் பண்புகளை நாங்கள் எழுத போறோம். ஒரு கனவுரு எப்படி இருக்கும், கனவுருவில் எத்தனை முகங்கள் இருக்கும், எத்தனை விளிம்புகள் இருக்கும், எத்தனை உச்சிகள் இருக்கும் என்று நாங்கள் பார்க்கலாம். பாருங்க, கனவுருவினுடைய முகங்கள் என்னும் போது முகங்கள் இந்த தட்டையான மேற்பரப்பைத்தான் நாங்கள் முகங்கள் என்று சொல்லுவோம். 1 2 3 4 இப்படி சுத்தி பார்த்தீங்கன்னா 4 செவ்வக வடிவமான முகங்கள் தெரியும். 4 முகங்கள் இங்க இருக்குது. 5 6 அப்ப 6 செவ்வக வடிவமான முகங்கள் காணப்படும். ஆகவே முகங்களை முதலாவது பண்பு எழுதுவோம். கனவுருவுக்கு 6 முகங்களை உடையது. ஒரு கனவுருவானது 6 முகங்களை உடையது. அதன் எல்லா முகங்களும் செவ்வக வடிவமானவை. ஒவ்வொரு முகமும் செவ்வக வடிவமானது. ஒவ்வொரு முகமும் செவ்வக வடிவமானது. கனவுருவுக்கு 6 முகங்கள் இருக்குது. அடுத்தது விளிம்புகள் என்னவும் விளிம்பண்டா என்னது? தட்டையான மேற்பரப்புகள் சந்திக்கக்கூடிய எல்லை. இப்ப கனவுருக்கு எத்தனை விளிம்புகள் இருக்குன்னு பார்ப்போம். மேல பாக்குறோம். மேல் பக்கமா 1 2 3 4 விளிம்புகள் இருக்கு. மேல 4 விளிம்புகள் என்றா கீழையும் 4 விளிம்புகள் இருக்கும். 1 2 3 4. மேல 4 விளிம்புகள், கீழே 4 விளிம்புகள், சைட்ல 4 விளிம்புகள். பாருங்க, 1 2 3 4. மேல 4 விளிம்புகள், கீழே 4 விளிம்புகள், சைட்ல 4 விளிம்புகள். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 சைட்ல இது ஏற்கனவே வந்துட்டு. ஆகவே 9 10 11 12. மேல எண்ணும் போது 1 2 3 4 இந்த சைட்டை மண்ணீரம். மேல 4 விளிம்புகள், கீழே 4 விளிம்புகள், சைட்ல எண்ணினபடியா 2 இங்க 2 இங்க 2 4 விளிம்புகள். மொத்தமாக ஒரு கனவுருவுக்கு 12 விளிம்புகள் காணப்படும். எண்ணலாம் நீங்கள். 1 2 3 4 5 6 7 8 சைட் 9 10 12 12 விளிம்புகளை உடையது. 12 விளிம்புகளை உடையது. அடுத்ததாக உச்சி பார்த்தீங்கன்னா விளிம்புகள் சந்திக்கக்கூடிய புள்ளி. 3 அல்லது 3க்கும் மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கக்கூடிய புள்ளி. அப்ப உச்சிகளை எண்ணுவோம். 1 2 3 4. சைட்ல தான் உச்சி சொல்றோம். 1 2 3 4. இங்க 4 உச்சிகள், 5 6 7 8. 3 அல்லது 3க்கு மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கக்கூடிய புள்ளி. 1 2 3 4
5, 6, 7, 8. அப்ப 8 உச்சிகளை உடையது. கனவுருவினுடைய பண்புகளை நாங்கள் எழுதியிருக்கிறோம். கனவுருவினுடைய இன்னொரு பண்பு சொல்லலாம். அதாவது எதிர்பக்கமாக அமைந்த முகங்கள் அளவிலும் வடிவத்திலும் ஒரே மாதிரி இருக்கும். எதிர்பக்கமாக, இந்த முகத்துக்கு எதிர்பக்கம் இந்த முகம். எதிர்பக்கமாக அமைந்த முகங்கள் அளவிலும் வடிவத்திலும் ஒரே மாதிரியாக இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் அந்த வலை உருவ வரையும். எதிர்பக்க முகங்கள் அளவிலும் வடிவத்திலும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த முகமும் இந்த முகமும், இதற்கு இந்த முகத்திற்கு எதிரான முகமும் இந்த முகமும் அளவிலையும் வடிவத்திலையும் ஒரே மாதிரி இருக்கும். அதையும் ஞாபகத்துல வச்சு கொள்ள வேணும். ஒரு கனவுருவினுடைய பிரதானமான பண்புகள் என்னும் போது, ஒரு கனவுருவுக்கு 6 முகங்கள் இருக்கும். ஒவ்வொரு முகமும் செவ்வக வடிவமானதாக இருக்கும். 12 விளிம்புகள் இருக்கும். 8 உச்சிகள் இருக்கும். இது கனவுரு. அப்ப நாங்கள் 2 திண்மங்களை பற்றி படிச்சிருக்கிறோம். கேள்வி வரும். ஒரு கனவுருவின் முகங்கள், உச்சிகள், விளிம்புகளின் எண்ணிக்கையை காண்க. முக்கியமான பாடம். பாட்டு பெரிய கேள்வியில 1 வரும். 10 மார்க்ஸ் 12 மார்க்ஸ் கேள்வியில இந்த கேள்வி திண்மங்கள் பாடத்திலிருந்து நிச்சயமாக ஒரு கேள்வி வரும். ஒரு திண்மத்தினுடைய பண்புகளை பற்றின கேள்வி. வலை உருவ வரைய சொல்லியும் கேள்வி வரும். கனவுரு ஒன்றை உருவாக்குவதற்கு தேவையான வலை உருவை வரைந்து காட்டுக. நீங்கள் கீறி காட்டணும். கனவுரு என்றால் செவ்வக வடிவமானதாக வரைய வேண்டும். மூன்றாவதாக நாங்கள் படிக்கிற திண்மத்துக்கு பெயர் ஒழுங்கான நான்முகி. ஒழுங்கான நான்முகி. நான்முகி சதுரமுகி கனவுரு. மூன்றாவதாக நான்முகி. நான்முகி என்னும் போது ஒழுங்கான நான்முகி என்று சொல்லுவோம். ஒழுங்கான என்றா எல்லா முகங்களும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியான நான்முகியத்தான் நாங்கள் சொல்லுறோம். நான்முகியை என்னென்று உருவாக்குறது என்பதற்கான ஒரு வலை உருவ வரைவம். நான்முகி என்றா முக்கோணம், சதுரமுகி என்றா சதுர வடிவமாக இருந்த சதுர வடிவத்தை பயன்படுத்தி கூறணும். கனவுரு என்றா செவ்வக வடிவமானதாக இருக்கிற மாதிரி வரையிடும். நான்முகி ஒழுங்கான நான்முகி என்றா முக்கோண வடிவமாக இருக்க வேணும். ஒரே மாதிரியான முக்கோணியாக இருக்க வேணும். ஒரே அளவுல முக்கோணிகளை கீறுவீங்க. எத்தனை முக்கோணிகளை நாங்கள் கீறுவோம்? 4 ஒரே அளவான 4 முக்கோணிகளை வரையும். ஒரே அளவான 4 முக்கோணிகளை வரைவோம். ஒன்று, 2, 3, 4. ஒரே அளவான நீங்க கீறும்போது அளந்துதான் கீறணும். இந்த பக்கத்தின் நீளம் 4 சென்டிமீட்டர் என்றா முழுக்க எல்லாமே 4, எல்லா பக்கத்தின் நீளங்களும் 4 சென்டிமீட்டராக இருக்க வேணும். முழு பக்கங்களில் 4 சென்டிமீட்டர்லயே இருக்க வேணும். ஒரு ஒழுங்கான நான்முகியை உருவாக்குவதற்கு தேவையான புறவலையை அல்லது வலை உருவை வரைந்து காட்டுக. ஒழுங்கான நான்முகியை உருவாக்குவதற்கு தேவையான வலை உருவை வரைந்து காட்டுக என்றால், நீங்கள் ஒரே அளவான 4 முக்கோணிகள் இந்த வலை உருவை வரைந்து காட்ட வேணும். ஒரே அளவாக இருக்க வேணும். அது முக்கியமானது. ஒரு நான்முகி வடிவமான ஒரு நான்முகிக்கான மாதிரி, ஒரு நான்முகி எப்படி இருக்கும், ஒரு ஒழுங்கான நான்முகி எப்படி இருக்கும் என்று நாங்கள் ஒரு பிரிசில் போர்ட்ல வரைந்து காட்டலாம். அப்ப இவ்வாறு 4 முக்கோணிகள் இருக்கிற மாதிரி பிரிசில் போர்ட்ல கீற வேணுமெண்டா நாங்கள் ஒட்டும் பகுதியை கீறுவோம். மாதிரியை உருவாக்க வேணுமெண்டா கண்டிப்பாக அந்த ஒட்டுற பகுதியை கீற வேணும்.
அவ்வாறு 3 ஒட்டுற பகுதிகளை கீறி நீங்கள் மடித்து ஒட்டும் போது நாங்கள் ஒரு ஒழுங்கான நான்முகியினுடைய வளைவுருவை உருவாக்க முடியும். 4 ஒரே அளவிலான 4 முக்கோணிகள் பக்கத்துல 3 ஒட்டுற பகுதியை வைத்து பயன்படுத்தி ஒரு ஒழுங்கான நான்முகிக்கான மாதிரியை நாங்கள் உருவாக்க முடியும். இந்த ஒழுங்கான நான்முகியினுடைய பண்புகள் எப்படி இருக்கும்? நீங்கள் உருவாக்கும் போது இப்படி ஒரு ஒழுங்கான நான்முகியை உருவாக்கலாம். பிரிசில் போர்ட்ல செய்து மடிச்ச நீர் வளைவுருவ வரைந்து ஒட்டும் பகுதியையும் கீறி மடித்து ஒட்டும் போது இவ்வாறான ஒரு ஒழுங்கான நான்முகியை நாங்கள் உருவாக்கி காட்ட முடியும். நான் ஒழுங்கான நான்முகி என்றால் இதுக்கு இத்தனை முகங்கள் இருக்குது. பாருங்க, இத்தனை முகங்கள் இருக்குது. 1 2 3 1 இங்க 2 1 2 3 இப்படி பார்க்கும்போது 3 முகங்கள் தெரியுது. 3 அடியில 1 4 முகங்களை கொண்டது. ஒரு ஒழுங்கான நான்முகி எத்தனை முகங்களை கொண்டது? 4 முகங்களை கொண்டது. 1 2 3 அடியில 1 4 மேல 3 அடியில 1 4 முகங்கள் இருக்குது. ஒவ்வொரு முகமும் என்ன வடிவமானது? ஒவ்வொரு முகமும் முக்கோண வடிவமானது, சமனான முக்கோணிகளாக இருக்கும். நான்முகியினுடைய ஒவ்வொரு முகமும் முக்கோண வடிவமானதாக இருக்கும். பாருங்க, முக்கோண வடிவமானது. நான்முகிக்கு 4 முகங்கள் இருக்குது. ஒவ்வொரு முகமும் முக்கோண வடிவமானது, சமனான முக்கோணிகளாக இருக்கும். இனி இந்த நான்முகியினுடைய விளிம்புகள். விளிம்பண்டா என்னது? மேற்பரப்பு. முகங்கள் சந்திக்கக்கூடிய எல்லை, மேற்பரப்பு சந்திக்கக்கூடிய இடம். எத்தனை விளிம்புகள் இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 1 2 3 மேல 3 விளிம்புகள், இங்க 3 விளிம்புகள். அப்படியே அடியை திருப்புவோம். அடியில 3 4 5 6 எத்தனை விளிம்புகள் இருக்கு? நான்முகிக்கு 6 விளிம்புகள். மேல 3 விளிம்புகள், அடியில பாருங்க 4, இதுல 1 4 5 6 4 5 6 விளிம்புகள் இருக்கு. அதே நேரம் உச்சி பார்த்த நீங்கண்டா அப்படி வைக்கும்போது, நான்முகியை வைக்கும்போது இதுல இருந்து உச்சிகளின் எண்ணிக்கையை சொல்லலாம். இதுல மேல ஒரு உச்சி இருக்கு, இதுல 1 இருக்கும். இதுல 1 2 3 1 2 3 இங்க 1 4 எத்தனை உச்சிகள் இருக்கும்? நான்முகிக்கு 4 உச்சிகள் இருக்கும். நான்முகியினுடைய பண்புகளையும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். ஒரு ஒழுங்கான நான்முகிக்கு நான்முகியானது 4 முகங்களை உடையது. 4 முகங்களை உடையது. ஒவ்வொரு முகமும் முக்கோண வடிவமானது. நான்முகியினுடைய ஒவ்வொரு முகமும் முக்கோண வடிவமானது. முக்கோண வடிவமானது. உச்சிகள் 4 உச்சிகள் இருக்கு. நான்முகிக்கு உச்சிகள் 4 உச்சிகள் உண்டு. 4 உச்சிகள் உண்டு. 6 விளிம்புகளை உடையது. 6 விளிம்புகளை உடையது. நான்முகியினுடைய பண்புகள் என்னும் போது அந்த 4 பண்புகளையும் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். 4 முகங்கள் இருக்கும். ஒவ்வொரு முகமும் முக்கோண வடிவமானதாக இருக்கும். 4 உச்சிகள் இருக்கும். 6 விளிம்புகள் இருக்கும். இதை நீங்கள் எண்ணிக்கையை ஞாபகத்துல வச்சிருந்தா தான் கேள்வி செய்ய முடியும். இதை நீங்கள் ஞாபகத்துல வச்சிருக்க வேண்டும்.
ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு திண்மங்கள் என்கிற பாடத்துல 3 வகையான சின்மங்களை பற்றி படிச்சிருந்தோம். சதுரமுகி, கனவுரு, நான்முகி ஆகியவற்றினுடைய பண்புகளை பற்றி பார்த்த நாங்கள் இதோட இந்த பாடமானது நிறைவுக்கு வருது. இதோட நாங்கள் இந்தியான் வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள். Thank you, sir.